பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "அப்பா நானு மயிலுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்டோனே பாண்டியன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மயில் கிட்ட அந்த கொரியர் வந்து போகுது. மயில் அத படிச்சு பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னடி ஆச்சு? என்ன கொரியர் அது?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாக்கியம் வந்து கேட்கவும், மாமா சொன்ன மாதிரி எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கம்மா. அவ்வளோதான் என் வாழ்க்கையே போச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டாங்கல்ல. இனிமே இந்த பாக்கியம் யாருன்றத நான் காட்டுறேன். என் உயிரே போனாலும் சரி, உன்ன அந்த வீட்ல வாழ வைக்காம நான் விடப்போறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஹஸ்பண்ட கூட்டிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க நம்ம சரவணன் மேல பாண்டியன், கோமதி, அரசி, மீனா இப்படி எல்லார் மேலயும் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. உங்க வீட்டு சம்மந்தி உங்க எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் விசாரிக்கணும். வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. என்ன இது வீட்டு முன்னாடி போலீஸ் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காந்திமதி இந்த பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கவும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அழுந்துகிட்டு இருக்காங்க. என் பொண்ண விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, காந்திமதியும் ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.